Hi friends, welcome to PG's kitchen. இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறேன்னா ஸ்நாக்ஸ் ரெசிபி பருப்பு வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தறலாம். ஒரு பாத்திரத்துல 2 கப் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். கடலை பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு தேவையான தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்துட்டேன். இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நேரம் ஆயிடுச்சு, பருப்பு நல்லா ஊறிடுச்சு. நெக்ஸ்ட் இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடக்கூடாது, நல்லா பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கணும். 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா தண்ணியாகிடும் மாவு. ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வடை தட்டி போட்டுக்கலாம். கை இதை மாதிரி ஈரம் பண்ணிவிட்டு தேவையான சைஸில் மாவு எடுத்து தட்டி போட்டுக்கலாம். நான் சின்ன சின்ன சைஸாக போட்டு எடுத்துக்கிறேன். பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட அப்புறம் வடையை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டதுக்கப்புறம் வடை தட்டி போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா வடை ரொம்ப எண்ணெய் பிடிக்கும். ரெண்டு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிட்ட அப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு வடைக்கு மாவு நல்லா சாஃப்டாக அரைக்கக்கூடாது, நல்லா பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். சாஃப்டாக அரைச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. சுவையான பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.